இந்த வீடியோவில் நம்ம கிரியேட் பண்ண ஆங்குலர் அப்ளிகேஷனை எப்படி ரன் பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ இது நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம க்ரியேட் பண்ணோம் இல்லையா அப்ளிகேஷன், அது வந்து சி ட்ரைவில் தமிழ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே மை -ஆப் அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. அதுதான் ஒர்க் ஸ்பேஸ்ன்னு நம்ம முன்னாடியே பேசணும் இல்லையா, ஆங்குலர் ஒர்க் ஸ்பேஸ். அதுக்குள்ளே தான் நம்ம அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ நம்ம அதுக்குள்ளே நம்ம நேவிகேட் பண்ணி போகணும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நோட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நேவிகேட் பண்ணிட்டு போகணும். போயிட்டு அங்கே நம்ம CLI கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணணும். அது என்னென்னா ng-serve. அதை பண்ண உடனே எக்ஸிக்யூட் பண்ண உடனே நம்ம வந்து ப்ரௌசரில் போயிட்டு http://localhost:4200 URL வந்து ப்ரௌஸ் பண்ணோம்னா நம்மளோட இந்த அப்ளிகேஷன் அழகாக லான்ச் ஆகிடும். அதை டெமோவாக பார்க்கலாம். இப்போ நோட் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணோம் இல்லையா, சி ட்ரைவில் தமிழ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம அப்ளிகேஷன் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ அந்தக்குள்ளே போகலாம். தமிழுக்குள்ள மை ஆப் இந்த ஃபோல்டருக்குள்ளே தான் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ இப்போ நம்ம அதுக்குள்ளே போகலாம். இதுக்குள்ளே போயாச்சு. இப்போது இந்த அப்ளிகேஷன் ஆங்குலர் அப்ளிகேஷனை CLI மூலமாக ரன் பண்ணுறதுக்கு ஆன கமாண்ட் ng-serve SERVE சர்வ்னு கொடுத்து என்டர் பண்ணிங்கன்னா அது என்ன பண்ணோம், அந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணோம். நம்ம டிஃபால்ட்டாக நம்மளுக்கு க்ரியேட் பண்ணி கொடுத்தது இல்லையா ஆங்குலர் CLI, அந்த கோடெல்லாம் பில்ட் பண்ணோம். பில்ட் பண்ணிவிட்டு நமக்காக வந்து ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் வந்து லைவ் டெவலப்மெண்ட் சர்வர் வந்து ரன் ஆகி அதில் இந்த போர்ட்டில் 4200ன்ற போர்ட்டில் வந்து லிசன் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அவங்க சஜஸ்ட் பண்ணுறாங்க பாருங்கள், இங்கேயே ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் யுவர் ப்ரௌசர் அண்ட் நேவிகேட் டு http://localhost:4200. ஸோ இதுதான் அந்த போர்ட்டு. இப்போ நம்ம இதை வந்து இந்த ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுவோம். ப்ரௌசரில் localhost 4200 இப்போ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நம்மளோட அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. ஹை சூப்பர்! ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஆங்குலர் அப்ளிகேஷன் நம்ம வந்து ரன் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து 4200 போர்ட்டில் ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ டிஃபால்ட்டாக இந்த பேஜ் தான் வந்து ஆங்குலரில் வருது. டிஃபால்ட் அந்த ஜென்ரேட் ஆன கோடில் அவங்க வந்து காம்பனண்ட்டில் இந்த டிசைன் தான் வச்சுருக்காங்க. ஸோ சில இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸும் அவங்க அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் கிளிக் பண்ணி நீங்கள் படித்து பார்க்கலாம். இப்போது நம்ம ng-serveன்னு கொடுத்துருக்கோம் இங்கே, ஆனால் நம்மளாம் மேனுவலாக போய் ஓப்பன் பண்ணோம் இல்லையா. ஸோ அப்படி இல்லாமல் எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ப்ரௌசரில் இந்த கமெண்ட் ரன் பண்ணணுன்னு ஓப்பன் ஆகாதா அப்படின்னு சில பேர் கேட்கலாம். அப்படியும் பண்ண முடியும். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நான் ஃபஸ்ட்லேருந்து திருப்பி இந்த கமெண்ட்டை ரன் பண்ணுறேன். இது எக்ஸிக்யூஷன் ஸ்டாப் பண்ணிடுறேன். இப்போ இந்த போர்ட் இப்போ லிசன் ஆகாது. இப்போ நான் இங்கே போய் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னு வச்சிங்களேன், பண்ணேன்னா லோட் ஆகாது, பேஜ் நாட் ஃபவுண்டுன்ட்டு இப்படி வந்துடும். ஏன்னா அந்த சைட்டு இப்போ ரன் ஆகலை இல்லையா, நான் ஸ்டாப் பண்ணிட்டேன் இல்லையா. ஸோ அந்த போர்ட்டில் எதுவும் லிசன் பண்ணிட்டு இல்லை, அதனால் வந்து இது ரன் ஆகலை. சரி, ஓகே. இப்போ நம்ம திரும்ப ரன் பண்ணுவோம். இது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஓப்பன் பண்ணணும். நான் கிளியர் ஸ்க்ரீன் கொடுத்துக்கிறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ஓப்பன் ஆகணும். ஸோ நம்ம அதே கமெண்ட் தான் ng-serve. இந்த ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிறதுக்கு நம்ம ஒரு சின்ன பேராமீட்டரை இங்கே பாஸ் பண்ணணும். அது என்னென்னா -open அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கொடுத்தோம்னா சேம் ப்ராசஸ் தான் ஸ்டார்ட் ஆகும், பில்ட் ஆகும். சேம் ப்ராசஸ். அதே போல் நம்மளோட கோடு வந்து பில்ட் பண்ணோம். பில்ட் பண்ணிவிட்டு இந்த லைவ் சர்வர் வந்து இந்த போர்ட்டில் லிசன் பண்ணுது இல்லையா. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரௌசரை வந்து அதுவே ஓப்பன் பண்ணி கொடுத்துரும் நமக்காக. பார்த்தீங்களா, நான் எதுவுமே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரௌசர் அதுவே ஓப்பன் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஒரு பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ண இந்த ஒரு கமாண்ட் லைன் பேராமீட்டர் வந்து நமக்காக ப்ரௌசரை ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் பண்ணி கொடுத்துச்சு. நம்ம வந்து வெற்றிகரமாக வந்து நம்மளோட ஃபஸ்ட் ஆங்குலர் அப்ளிகேஷனை ரன் பண்ணிட்டோம். ஸோ எப்படி ரன் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்தாச்சு. இப்போ அடுத்த வீடியோவில் நம்ம இப்போ ரன் பண்ணியிருக்க இந்த அப்ளிகேஷனில் இருக்கிற ஒரு ஆங்குலர் காம்பனண்ட், அதுதான் நம்மளோட ஃபஸ்ட் ஆங்குலர் காம்பனண்ட் இல்லையா, அதை எப்படி எடிட் பண்ணலாம், எடிட் பண்ணி அது எப்படி சேஞ்சஸ் ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.
ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஒவ்வொன்றத்தையும் தமிழ்லேயே வந்து எளிய முறையில் நம்ம நண்பர்கள் எல்லாருக்கும் சொல்லி தரணுன்றதுக்காக ஆரம்பிச்சிருக்க சேனல் இது. அதனால் உங்கள் சப்போர்ட்டை நான் ரொம்பவே எதிர்பார்க்குறேன். உங்கள் சப்போர்ட்டை வந்து லைக் பண்ணுறது மூலமாகவும், ஷேர் பண்ணுறது மூலமாகவும், சப்ஸ்கிரைப் பண்ணுறது மூலமாகவும், உங்கள் கமெண்ட்ஸ்கள் மூலமாகவும் எனக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.